You have a reservation for a specific time. இந்த மாதிரி தங்கமான பையனும் மறந்துட்டாங்க. நான் போய் கொடுத்துட்டு வர போறேன். இதெல்லாம் எடிட்டிங்ல கட் பண்ணிடலாம். இன்னும் போகணும். 11 stops. கிளாப்டன் போன். நம்பர் 24 ரெட் சிக்னல் போட்டாங்க. இப்போ லண்டன் விக்டோரியா இதான் வந்து லாஸ்ட் ஸ்டாப். இதான் விக்டோரியா. நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி பெருசாக தான் இருக்கு. பெரிய ஸ்டேஷன், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேஷன். (1860s) பயன்பாட்டில் இருக்குது இந்த ஸ்டேஷன். கொஞ்சம் கொஞ்சமாக ரினோவேட் பண்ணி இப்போது இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. பட் அதே ஓல்டு பில்டிங். லண்டன் விக்டோரியா. ஸ்டாப் டி பஸ் நம்பர் 24. இப்போ வந்து பிரிட்டிஷ் மியூசியம் போயிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து ஒரு 2-3 பிளான் வச்சிருக்கோம். மியூசியம் போயிட்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் அந்த காலத்துல இன்னொன்னு மறந்துட்டாங்க. இந்த மாதிரி தங்கமான பையனும் மறந்துட்டாங்க. நான் போய் கொடுத்துட்டு வர போறேன். இதெல்லாம் எடிட்டிங்ல கட் பண்ணிடலாம். இந்த பஸ் நல்லா இருக்கும் பார்க்க. ஒயிட் பஸ்ஸுக்கு அந்த சைடு இருக்கு, வீடியோவில் கவர் ஆகலை. ஸோ இது மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இருக்கும், நம்ம பார்க்கலாம். ஊரே லேண்ட்மார்க் ஆக்சுவலாக. இதுதான் வந்து பெங்களூர்ல ஃபாலோ பண்றாங்க. நான் சைக்கிள் போற இடத்துல கரெக்டா போகும் பஸ். கொஞ்சம் கூட ரைட் எடுத்து திரும்பாம. அது பாருங்க, சரியா வெல்டிங் பண்ணாம பாதி கட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பஸ் தான் ஒயிட் பஸ்க்கு பின்னால போனுச்சுன்னு இதே மாதிரியான பஸ் தான். பிரச்சனை 2 பஸ்ஸுக்குள்ள. இந்த மாதிரி பஸ்லாம் நம்ம ஊரில் வந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு அப்பப்போ தோணும். ஆனால் சம்மர் சீசனில் வெயில் நம்மளை பலி போட்டுரும். அதுக்கு பயந்து தான் நம்ம ஊரில் அந்த பஸ் வரலையோ என்னமோ தெரில. பட் பெங்களூரில் ட்ரை பண்ணல. பக்கிங்ஹாம் பேலஸோட என்ட்ரன்ஸ் இது. பக்கிங்ஹாம் கார்டன் இப்படி போனால் இங்கே பார்த்தோன்னா நேற்று நீ பார்த்தியது ரெட் கலரில் செக்யூரிட்டிஸ்லாம் அடிக்கடி இந்த பேரட் நடக்கும். வேர்ல்டு லெவல் அதிக டூரிஸ்ட் அட்ராக்ஷன் உள்ள பிளேசஸில் இது ஒரு முக்கியமான பிளேஸ். எல்லா நாட்டு மக்களையும் பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா நாட்டு செலிப்ரேஷன் செரிமோனியும் இங்கே நடக்கும். அவங்கவுங்களோட ப்ரைடு கல்ச்சரை வந்து இந்த இடத்துல எல்லா மக்கள் முன்னாடியும் ஷோ பண்ணுவாங்க. லைக் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே, இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே, ஸ்ரீலங்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாமே வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கப்போ வாரெலாம் வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அது வந்து மக்கள், ஏன்னா வேர்ல்டு லெவலில் ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணுற இடமாவும் இதை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ பிக் பென், லண்டன் பிரிட்ஜ், இந்த பிளேஸ்லாம் பார்த்தோன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ப்ரொட்டஸ்ட், செலிப்ரேஷன் எல்லாமே நடக்கும். நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் இது மியூசியம் ஸ்ட்ரீட்டா? கிளாப்டன் பாண்ட். ஆனால் பாண்ட் இருக்குது, கிளாப் தான் அடிக்கணும். ஒரு காலத்தில் எல்லா மக்களுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு அங்கமாக முக்கியமான ஒரு பிளேஸாக பயன்பட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி யாருமே இல்லாமல் ஒரு ஜஸ்ட்டு ஃபோட்டோக்கான இடமா மாறி போச்சு. டெலிஃபோன் பூத். வாழ்க்கைக்கான சேஞ்சஸ் பார்த்தீங்களா? அந்த ஒரு டாய் கார் போகுது பார்த்தீங்களா? அதான் லம்போர்கினி போகுது பாருங்க.
இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி அசால்ட்டாக போயிட்டுருக்கு. அது முன்னாடி பாஸ்ட்டு நம்ம ஆல்டோ மாதிரி லண்டன் இதுதான் பிளாக் கார்ஸ். பார்க்குற இடம்லாம் மாறும். க்ரீனிஷாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. யூகேயோட பியூட்டி அதுதான், செம்ம மாடர்னைஸ்டாக இருக்கும். இன்னொரு சைடில் நேச்சருக்கு செம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் மாடர்னைசேஷன்னாலே காட்டு அழிச்சு வீடு கட்டுறது, ஃபேக்ட்ரி கட்டுறதுன்ற மைண்ட் செட் வந்துருச்சு எல்லாருக்கும். பட் அது கிடையாது, இதுதான் மாடர்னைசேஷன், ரியல் மாடர்னைசேஷன். பிளேஸ் ஞாபகம் இருக்கா அந்த இடம் எதுன்னு? நம்ம அன்னைக்கு வந்து மொராக்கோன்னு சொல்லி கத்துறானுங்கல்ல. ஃபுட்பால் வந்து இதா இருக்கு. ஜஸ்ட் நோ நம்ம பார்த்த பிளேஸு 2 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் வந்திருந்தோம். அப்போ நான் எடுத்த கிளிப் இது. ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருந்தாங்க. ஃபுட்பால் செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ் டைம். இடமே வேற மாதிரி இருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த செம கூட்டமாக இருந்த அதே பிளேஸ் தான் இது. அன்னைக்கு பயங்கர கூட்டம், பஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து 4-5 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே ட்ரெயினில் ஏறி தான் நாங்கள் வீட்டுக்கே போக முடிஞ்சது. அவ்வளோ கூட்டம். ஓ, ரெட் சிக்னல் போட்டானுங்க. இப்போ என்ன நகர் அடே சென்னை அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. நல்லா மரம் இதெல்லாம் நம்ம ஊரில் தான் வெட்டி வீசி. டென்மார்க் ஸ்டேட். மழை வேற வருது. புரிய ஒரு விஷயம் கூட வேற எடுத்துட்டு வருது. மியூசியம் ஸ்ட்ரீட்ல இறங்கியாச்சு. அடுத்து பிரிட்டிஷ் மியூசியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். போயிட்டு பார்க்கலாம். Except that this side is a timed entry. That means you have a reservation for a specific time. That one you can enter anytime you like. Yes, go round. Okay, cool. Thank you. டிக்கெட் ரிசர்வேஷன் முடிஞ்சு போச்சு. சுற்றி போகலாம் யோகே ராஸ்கங்களா சொல்லிட்டாரு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் போனோம். ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு சர்டன் டைமுக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. பேக் சைடு வழியாக வர சொல்லியிருக்காங்க. அதனால பிரிட்டிஷ் மியூசியமோட பேக் சைடு வழியாக போக போகிறோம். இன்னைக்கு நல்லா பிஸி டே போல, நிறைய பேர் இருக்காங்க. கிளைமேட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து உலகத்தில் மற்ற பகுதிகள்லேருந்து லண்டன் வரீங்கன்னா இந்த மாதிரி ஏப்ரல் மேலாம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூன் ஜூலைலாம் வந்துட்டா ரொம்ப சம்மராக இருக்கும். லைக் இந்தியாவில் எப்படி இருக்கும் அது மாதிரி. டிசம்பரில் வந்தீங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கும். ப்ரிஃபரபிள் டைம்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஏப்ரல் மே பர்ஃபெக்டாக இருக்கும். வந்து அடிச்சு போட்டான், அடிச்சுட்டான், செல்ஃபிக்காக வந்தான். ஸோ மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அர்ஜென்ட்டுக்கு ஒதுங்குறது கூட இடம் இருக்காது. சார் என்ன நினைக்கிற முன்னாடி வந்து சொல்லுங்க. பேக்ல இருந்து தங்கம் எடுத்துட்டாங்களா? திடீர்னு இந்த ஸ்டாச்சுஸ் பார்த்த உடனே என்ன தோணுச்சு? எக்ஸைட் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப எக்ஸைட். இது இந்த திருட்டு வந்தாங்களா? நம்ம சில